வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. நமது தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களுக்கு பின்பும் அறிவியல் உள்ளது. அறிவியல் என்பது நம்மை குழப்பத்திலிருந்து புரிதலுக்கு எடுத்து செல்லும் ஒரு செயல்முறை என்கிறார்கள் அறிஞர்கள். நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மூலமா அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் அறிவியல் சார்ந்த அறிவை மக்களுக்கு எடுத்துரைக்க எடுக்கப்படும் ஒரு முயற்சி தான் அறிவியல் பலகை. இப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியோடு நம்ம MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கக்கூடிய முயற்சி தான் அறிவியல் பயணம். அறிவியல் பயணம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் கடலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்னா கண்டிப்பா இல்ல. என்னதான் நம்ம வானத்துல இருக்கிறத அப்புறம் காட்டுல இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் கடலை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம கடலை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம சுத்தமா வச்சுக்கிறதே இல்ல. இன்னைக்கு நம்ம அறிவியல் பயணம் நிகழ்ச்சியில கடல், கடல்வாழ் உயிரினங்கள் அப்புறம் கடல் சார்ந்த அறிவியல் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. அறிவியல் பலகை இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போலாம் நம்ம தெருவில் பாத்தியா, குப்பைகளை தனித்தனியா பிரிச்சு போடுறதுக்கு தனித்தனி வழிகளை கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டு தான். என்னதான் நம்ம நிலத்துல விழிப்புணர்வு கொண்டு வந்து குப்பைகளை பிரிச்சு போட்டுட்டு இருந்தாலும் கடல்ல இருக்கிற குப்பைகளை யாராவது கவனிச்சோமா? கடல்ல இப்படி பிரிச்சு போடுறதுக்கு தனித்தனியா வழிகள்லாம் இல்ல. ஒரு நிமிஷத்துக்கே 1 லாரி குப்பை கடல்ல போய் கலந்துட்டு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமா 800 கோடி கிலோ குப்பைகள் கடல்ல கலந்துட்டு இருக்குன்னு ஒரு சமீபத்து அறிவியல் ஆய்வுல சொல்லப்படுது. என்னது, இவ்வளவு குப்பையா கடல்ல கலந்துட்டு இருக்கு? ஆமா, இது மட்டும் இல்லாம இந்த கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்னாலையும் குப்பைகள்னாலையும் கடல் உயிரினங்களுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது. இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிடும்போது அதோட தொண்டைகள்ல மாட்டியும் இயற்கையாவே தண்ணில இருக்கிற ஹைப்போக்சியான்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைந்தும் போயிடுது. இதனால பல கடல்வாழ் உயிரினங்கள் இறந்தும் போயிடுது. இப்படி இந்த குப்பைகள் எல்லாம் எப்படி கடல்ல கலக்குது? நம்ம ஏரிகள்லயோ ஆத்துலயோ போன்ற குப்பைகள் தான் கடல்ல போய் கலக்குது. இது மட்டும் இல்லாம கடல்வாழ் உயிரினங்கள் தன்னோட உணவுன்னு நினைச்சு இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு கடல் பறவையோட உடம்புல இருந்து 1 கிலோ கிட்ட பிளாஸ்டிக்ஸை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கடல் சார்ந்த கழிவுகள் பற்றின விஷயங்களை கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. சரி, அப்போ கடல்ல இருக்கிற பாக்டீரியாலாம் இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு தெரியுமா? பாக்டீரியாங்கிறது கடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் தான். இனப்பெருக்கத்தினால இயற்கை செயல்முறைகள் மூலமா தான் இது உருவாகுது. இந்த பாக்டீரியாவை வச்சுதான் நிறைய தொழில்நுட்பம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாக்டீரியா வச்சு என்ன பண்ண முடியும்? அதாவது இந்த பாக்டீரியாவை வச்சுதான் பல மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய க்ரூட் ஆயில் தெரியுமா உனக்கு? கச்சா எண்ணெய் தானே, அதை பத்தி தெளிவாலாம் தெரியாது. சொல்றேன். நம்ம நிலத்துக்கு அடியில எடுத்து பார்த்திருப்போம். ஆனா கடல்லையும் எடுக்கலாம். நம்ம நிலத்துல எடுக்கும்போது தண்ணி இல்லாத இடத்துல தான் எடுப்போம். அப்போ இந்த கடல்ல எப்படி எடுக்க முடியும் தானே கேக்குற? கடல்ல இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் கடினமாவே இருக்கும். இந்த எண்ணெய்களை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்பாராத விதத்துல கசிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கடலோட சுற்றுச்சூழலே மாசுபட்டுரும். அப்போ கடல் மாசடைறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தானே? கண்டிப்பா சொல்லலாம். இந்த காடுகளெல்லாம் நமக்கு சில அறியப்படாத விலங்குகள் அப்புறம் தாவரங்கள்லாம் சமீபத்துல தேடி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி கடல்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஏன் இல்ல, கடல் புல், கெல்ப், பவளம் இந்த மாதிரி பல மர்மமான தாவரங்கள் அறிவியல் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. கெல்ப்னா ஒரு வகையான பழுப்பு நிற கடல் பாசி தான். இது
கடலுக்கு அடியில காடு மாதிரி உருவாகி கடல் உயிரினங்களுக்கு உணவையும் தங்கறதுக்கு இடத்தையும் தருதாம். பவளம் அப்படின்னா கடினமான கால்சியம் கார்பனேட் எலும்பு துண்டுகளை உருவாக்கும் ஒரு வகையான உயிரினம் தான். இது பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மற்ற விதத்திலையும் கடலுக்கும் சரி கடல்வாழ் உயிரினங்களுக்கும் சரி பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. நம்ம காலநிலை மாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால அதிகமாவே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இது கடல்வாழ் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது. கடல்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அத சுத்தமாவும் இன்னும் கடல் சார்ந்த அறிவியல் விஷயங்களை பத்தி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கணும். நேயர்களே, தொடர்ந்து கடல் சார்ந்த விஷயங்களை பத்தி அறிவியல் 360 பகுதியில கேட்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்திலயும் போர் நடக்கும்போது நீர்மூழ்கி கப்பலை காப்பாத்திக்க ஒரு இறாலை பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இதான் உண்மை. அந்த இறால் பேரு மேங்டிஸ் ஷ்ரிம்ப். கடல்ல வெப்பமா இருக்கிற இடத்துல தான் இது இருக்குமா. இதுக்கு மனுஷனோட கண்ணுக்கு தெரியறத விட அதிகமாவே கலர்ஸ் தெரியுமா. அதோட 2 கண்ணும் தனித்தனியா தான் செயல்படும். இது எப்படி போருக்கு உதவுச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? இதோட நகங்களால தான் இது தாக்குது. இதோட தாக்குதலோட வேகம் ஒரு மனுஷனோட கண் சிமிட்டுறதை விட 60 மடங்கு வேகமா இருக்குமா. இந்த இறால் இதோட எதிரிய தாக்கும் போதோ இல்ல ஷெல்க்கு உள்ள இருக்கிற இதோட இரைய பார்க்கும் போதோ தான் தாக்கும். இது தாக்கும் போது ஒரு குமிழியும் அந்த குமிழி உடையும் போது ஷாக் வேவ்ஸும் உருவாகுமா. இது உருவாகும் போது 4700 டிகிரி வெப்பநிலையா இருக்குமா. ஒரு சூரியனோட மேற்பரப்புலயே 5500 டிகிரி இருக்கும். அதையே கிட்டத்தட்ட நெருங்கிடும். இது உடையும் போது ரொம்பவே சத்தம் அதிகமாவே இருக்கும். ஒரு இறாலுக்கே இந்த சத்தம்னா நிறைய இறாலை சேர்த்துதான் வரக்கூடிய குமிழிய வச்சு இந்த நீர்மூழ்கி கப்பலை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. கடல்ல வாழும் உயிரினங்கள்லாம் இதுக்கு மட்டும் பயன்படுத்தல. நம்ம உடம்புல தையல் போட வேணாம், அதுக்கு பதிலா நம்ம தோலை ஒட்ட வைக்கலான்னு யாராச்சும் சொன்னா நம்புவோமா? பொதுவாவே எல்லா உயிரினத்துக்கும் தன்னை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பான தனித்தன்மை இருக்கும். அதே மாதிரிதான் கடல்ல வாழ்ற முசல், அதாவது சிப்பி. இதெல்லாம் என்ன பண்ணுனா பாறை மேலதான் ஒட்டிட்டு இருக்கும். அலைகள் வரும்போதும் பாறையில இருந்து விலகி போகாம இருக்கிறதுக்கும் தன்னை சாப்பிட வர உயிரினங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு விதமான கம் மூலமா ஒட்டிக்கிட்டு இருக்குமா. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒட்டிட்டு இருக்கிற பாறையில கூட தண்ணி பட்டுட்டு தான் இருக்கும். நம்ம வீட்ல யூஸ் பண்ற கம்லாம் தண்ணி ஒட்டுற மாதிரி வராது. இது எப்படி இவ்ளோ சுலபமா ஒட்டிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சிப்பில இருக்கிற புரோட்டீன் தான் கம்மா மாறுது. இது மத்த கம் மாதிரி இல்லாம அதிகமா ஹைட்ரோஜன் பாண்ட் பயன்படுத்தி தான் ஒட்டுது. இத கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாத்தி செயற்கையா ஒண்ணு தயாரிச்சாங்க. இத ஒரு சிக்கனோட தோல்ல ஒட்ட வச்சு பார்த்திருக்காங்க. ரொம்பவே சுலபமாவும் ஸ்ட்ராங்காவும் ஒட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கையான பசையை விட 17 மடங்கு இந்த செயற்கை பசை ஸ்ட்ராங்காவும் இருந்திருக்கு. இந்த பயன்பாடு மட்டும் ஆய்வுக்கு உட்பட்டு எதிர்காலத்துல வந்துச்சுன்னா மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே இருக்கும். நம்ம போடுற குப்பைகள் மட்டும் இல்ல, கழிவுகள் கூட எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த கழிவுகள் மட்டும் கடல்ல போய் கலக்கல, பிளாஸ்டிக்கும் கடல்ல போய் கலந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லா குப்பைகளும் கடல்ல தான் கலக்குதுன்னு சொல்லலாம். கடல் உயிரினங்கள்லாம் இறந்து போறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான காரணமா இருக்கு. கடல்ல வாழற உயிரினம் தான் பாஸ்கிங் ஷார்க். இது அளவுல பெருசாவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லா கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் வேட்டையாடி தான் சாப்பிடும். ஆனா இந்த உயிரினம் அளவுல பெருசா இருந்தாலுமே அது சாப்பிடுறது மீன்களுடைய முட்டைகளும் சின்ன சின்ன உயிரினங்களும் தான். இது என்ன பண்ணுனா வாயை திறந்து வச்சுட்டே தான் போகுமா. இப்படி போகும்போது சின்ன சின்ன உயிரினங்கள் மீன்கள் எல்லாமே இது வாய்க்குள்ள போயிடும்.
இதோட வாய் ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதோட வாய்க்குள்ள கில் ராக்கர்ஸ்னு ஒரு பகுதி இருக்குமா. இது வழியா தண்ணி உள்ள போகும்போது ஒரு சுழலை உருவாக்கும். இப்படி உருவாச்சுன்னா ஒரு லோ ப்ரெஷரும் உருவாகுமா. இந்த லோ ப்ரெஷர்னால அது வழியா தண்ணி இதுக்குள்ள போகும்போது இந்த லோ ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுனால தண்ணி மட்டும் இதுக்குள்ள போகாது, முட்டைகளும் சின்ன சின்ன உயிரினங்களும் நிறைய வயிற்றுக்குள்ள போயிடும். இப்படி போறதை பயன்படுத்தி தான் விஞ்ஞானிகள் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. தண்ணி இதுக்குள்ள 90 டிகிரில வளைஞ்சு போறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிதான் இந்த பாஸ்கிங் ஷார்க் சின்ன சின்ன உயிரினங்களை ஃபில்டர் பண்ணி சாப்பிடுது. இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் நம்ம ஏன் இது மூலியமா ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி கடல்ல கலக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. பாஸ்கிங் ஷார்க் எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரி ஒன்று உருவாக்கி தண்ணியில எடுத்துட்டு போய் வச்சாங்க. இது தண்ணிய ஃபில்டர் பண்ணி பிளாஸ்டிக் எல்லாம் சேகரிச்சு வச்சிருச்சு. இது மூலயமா கடல்ல கலக்கிற பிளாஸ்டிக்கை நம்மளால சுலபமா சுத்தம் செய்ய முடியும். நம்ம கடல் மட்டும் இல்ல, அதுல வாழ்ற உயிரினங்கள் கூட நமக்கு தொழில்நுட்பத்துல நிறைய உதவியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, இவ்ளோ நேரம் அறிவியல் 360 பகுதியில கடல்ல வாழ்ற உயிரினங்கள் பத்தின பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்த பகுதியான வியப்பூட்டும் விஞ்ஞானில கடல் ஆராய்ச்சி சார்ந்த ஒரு விஞ்ஞானிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம அறிவியல் பயணம் நிகழ்ச்சியில வியப்பூட்டும் விஞ்ஞானி பகுதியில விஞ்ஞானம்ன்ற வார்த்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விஞ்ஞானி ஆனவரான அரிஸ்டாட்டிலை பத்தி தான் கேட்க போறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட பாடமும் இல்லாம அறிவியல் சார்ந்த எல்லா பாடங்களையும் கத்துக்கிட்டவர் தாங்க இவரு. 384 BCல கிரீஸ்ல பிறந்த அரிஸ்டாட்டில் பத்தி நம்ம பேச தொடங்கினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் வாழ்ந்த 384 BC காலகட்டத்துல அறிவியல் பூர்வமான விஷயத்த பத்தி யாருமே பெருசா யோசிச்சதே இல்லைங்க. ஆனா அரிஸ்டாட்டில் கத்துக்கிட்ட பாடங்களை பொருளாதாரம், அரசியல், தத்துவம், மொழியியல், உளவியல்னு பல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒளியியல், புவியியல், வானியல், உயிரியல்னு இவரு அறிவியல் பத்தி படிச்ச பாடங்கள்லாம் ஏராளமாவே இருக்கு. குறிப்பாக புவியியல்ல ஆராய்ச்சி செஞ்ச முதல் விஞ்ஞானி அரிஸ்டாட்டில் தான். இப்போ நம்மளுக்கு வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சி, அப்புறம் கடல் நீர் எப்படி மழையாகுதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அந்த காலகட்டத்திலேயே இத பத்தி முதலா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடல்வாழ் உயிரினங்களை பத்தி எந்த விதமான பதிவுகளும் அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடி யாரும் கண்டுபிடிச்சது இல்ல. அரிஸ்டாட்டில் 100க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், அதாவது ஒட்டு மீன்கள், எக்கினோடர்ம்ஸ், முசல்ஸ், அது மட்டும் இல்லாம 40க்கும் மேற்பட்ட மீன்களோட ரீப்ரொடக்ஷன் பத்தியும் எத்தியாலஜில சொல்லியிருக்காரு. அதுல மீன்களோட பாலின மாற்றம் பத்தி ஹெர்மாஃப்ரோடிட்டிசம், அதாங்க பிறக்கும்போது ஒரு பாலினமா இருந்து வளர்ச்சி அடையும் போது வேறொரு பாலினமா மாறுதுமான மாற்றத்தை பத்தி அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள், அதாவது கேட்ஃபிஷ், எலக்ட்ரிக் ஃபிஷ், ஆங்கிலர் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ்லாம் பத்தி விவரிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக மெடிட்ரேனியன் கடல்ல இருக்கிற உயிரினங்களை பத்தி ரொம்பவே விரிவா சொல்லியிருக்காரு. இவரு அப்ப கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த காலத்தோட அறிவியல் விஷயங்களுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அறிவியல் சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு வியப்புக்குரிய விஷயம்தான். இந்த மாதிரி பல கடல் சார்ந்த விஷயங்களை தெரிவிச்ச அரிஸ்டாட்டில் 322 BCல இறந்து போயிருக்காரு. மெரைன் பயாலஜியின் தந்தைன்னு அழைக்கப்படுற அரிஸ்டாட்டில் செஞ்ச அறிவியல் ஆராய்ச்சினால தாங்க இந்த காலத்து அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்துக்கு அடிப்படையா இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீடியோ விஞ்ஞானி பகுதியில ஹைட்ரோபோபிக் சாண்ட்னு சொல்லக்கூடிய நீர் தவிர்க்கும் மணலை பத்தியும் அதை நம்ம வீட்லயே எப்படி சுலபமா செய்ய போறோம்னு தாங்க கேட்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்மள பல பேர் சின்ன வயசுல ஸ்லைம்ல விளையாடிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரோபோபிக் சாண்டும். ஆனா என்ன வித்தியாசம்னா, இந்த ஹைட்ரோபோபிக் சாண்ட் நம்ம தண்ணியில போட்டா கூட கலங்காம மிதந்துகிட்டே இருக்கும்.
இது செய்யறதுக்கு பெரிய பெரிய பொருட்கள்லாம் அவசியமே இல்லை. சுலபமா 3 பொருள்லயே செய்யலாம். கடல் மண், ஃபெவிகால், அப்புறம் கலர் பவுடர். இது மட்டும் இருந்தாலே போதும். முதல்ல ஒரு பாட்டில்ல கடல் மண்ணை எடுத்துக்கணும். அதை வடிகட்டி ஃபெவிகாலை சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கடைசியா நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லாவே கலந்துட்டு இப்போ நமக்கு பார்த்தா ஹைட்ரோஃபோபிக் சாண்ட் தயாராயிடுச்சு. இது எப்படி பயன்படுதுன்னு பார்த்தா, நம்ம தண்ணியில போட்டு பார்த்தா கரையாம மிதந்துகிட்டே இருக்கும். இது என்னதான் நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த சிறப்பு மணல்ல ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வகை வந்ததும். இந்த பூச்சி தான் தண்ணியை சேர்த்துக்காம மணல்ல ஈரமாக்காமையும் மிதக்குது. இந்த ஹைட்ரோஃபோபிக் சாண்ட்னு சொல்லக்கூடிய நீர் தவிர்க்கும் மணலை உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம அறிவியல் தினங்கள் பகுதியில உலக பெருங்கடல் நாளான வேர்ல்ட் ஓஷன் டேவை பத்தி தான் இந்த பகுதியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இயற்கை நமக்கு பரிசா கொடுத்த கடலுக்காக கொண்டாடுற நாள் தான் வேர்ல்ட் ஓஷன் டே. மக்களான நம்ம கிட்ட கடலை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் கடலை பாதுகாக்கிறதுக்காகவும் 2008 யுனைடெட் நேஷன் ஜூன் 8 வேர்ல்ட் ஓஷன் டேவை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வாழ இந்த பூமியோட இயல்பை தீர்மானிக்க கடலோட பங்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நமக்குன்னு பயன்படக்கூடிய கடலை நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்கிறது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. ஜூன் 8 மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா நாளுமே நமக்குன்னு மட்டும் இல்லாம பல உயிரினங்களுக்கும் பயன்பட்டு இருக்கிற நம்ம இயற்கை பரிசான கடலை பத்தி விழிப்புணர்வு எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும். இந்த விழிப்புணர்வை வலியுணர்த்த கொண்டாடுற நாள் தான் வேர்ல்ட் ஓஷன் டே. அறிவியல் தினங்கள்ல அடுத்த நம்ம உலக நீர்வாழ் விலங்குகள் தினமான வேர்ல்ட் அக்வாட்டிக் அனிமல் டேவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கடல்வாழ் உயிரினங்கள் அப்புறம் அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் வேர்ல்ட் அக்வாட்டிக் டேவை ஏப்ரல் 3, 2020 கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பாதுகாத்தாலுமே கடல்ல இருக்கக்கூடிய விலங்குகளை பத்தி நம்ம யோசிக்கிறது குறைவாதான் இருக்கு. அதோட வாழ்விடத்தை காட்டிலும் உப்பு நீர்லையும் தண்ணிலையும் தான் இருக்கும். கடல்வாழ் உயிரினங்களை கடல்லையே இருக்கிறதுனால அதோட வாழ்விடமே அதான். நம்ம கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் அதோட சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த விழிப்புணர்வுனால கொண்டு வந்திருக்காங்க. என்ன நேயர்களே, கடலும் கடல் சார்ந்த விஷயங்களும் கடலில் வாழும் பல உயிரினங்களும் நம்ம வாழ்வாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவு முக்கியன்றத அறிவியல் ரீதியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை விஞ்ஞானியாக பணி செய்து ஓய்வு பெற்ற டாக்டர் VS சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்காரு. உங்களை சந்தித்ததுல எம்ஓபி சமுதாய வானொலிக்கும் எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம். கடல் மாசடைவதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதற்கும் எது முக்கியமான காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கடல் உலகத்தில் 4/3 மடங்கு உலகத்தினுடைய மேற்பரப்பு கடலால் சூழப்பட்டிருக்குது. அதனால் அது ஒரு பெரிய நீர்ப்பரப்பான ஏரியா. ஸோ அதில் மாசு அடையுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மெயினாக நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மனிதர்களுடைய செயல்கள் தான் அதனுடைய மாசு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். அன்ட்ரீட்டட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், அதாவது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வர கழிவுப் பொருட்கள், திடவ கழிவு, வாயு கழிவு, திரவ கழிவு, இது மாதிரி எல்லாமே ட்ரீட் பண்ணாமல் அது நதியில் விட்டுறாங்க, இல்லை நேராக கடலில் விட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த கழிவுகள்லாம் கடலில் சேரும்போது கடல் மாசு அடையுது. ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்லேருந்து வர்றதெல்லாம் அவங்களுக்கு பேத்தஜன்ஸ், அதாவது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே இந்த தண்ணியில் போய் கடலில் சேருது. கடல் இவ்வளோ பெரிய நீர்ப்பரப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே
ஓரளவுக்கு டைல்யூட் ஆகிடுது. ஆனால் இது வந்து ஒவ்வொரு நாளும் இவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வந்து கடலில் போய் சேரும்போது டெஃபினட்டாக அதனுடைய எஃபெக்ட்டு இருக்கும். அது கடல் மாசு அடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இங்கே ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் எடுத்து பார்த்தா அதுவே ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு கடல் மாசு அடைவதற்கு முக்கியமாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் காரணம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. கடல் வளம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிருந்த காலமும் சரி, இப்போ ப்ரெசென்ட்லேயும் சரி, ரொம்பவே வந்து மாசு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து அறிவியல் பூர்வமாக அப்புறம் தொழில்நுட்பம் வழியாகவும் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தால் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஒன்றும் இல்லை, இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாலே வந்து நம்ம கடல் வந்து காமன் டம்பிங் யார்டுன்ற மாதிரி தான். அதை பற்றி யாருமே கவலைப்படலை. கடல் வந்து எதுனாலும் நம்ம கடலில் போட்டுடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சது அப்படின்னு நினச்சி தான் அந்த மாதிரி மனிதர்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடல் மாசு அடையுதுங்கிறதே வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்னன்னாக்கா வேரியஸ் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ மாசு அடையுது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ மாசு அடையாது மட்டும் இல்லை, எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, எத்தனை வகை இருக்குது, அது என்னென்ன வகை, அதனுடைய ஃபிசியாலஜி என்ன, பயாலஜி என்ன, அப்புறம் வந்து கனிம வளங்கள் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே கடந்த ஒரு நூற்றாண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் அதெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்படி தெரிய வரும்போது தான் கடலில் இருக்கிற வெல்த்து, அதில் இருக்கிற வளங்கள் எவ்வளோ இருக்கிறதும் அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே சமயம் கடல் எந்த அளவுக்கு மாசடையுதுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலம்தான் இந்த அளவுக்கு கடலில் வந்து எவ்வளோ மாசடைஞ்சிட்டு. இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை, பாம்பே அந்த ஏரியா, கோஸ்டல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, இல்லை ஓப்பன் சி உள்ள ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, அது எல்லாமே இப்போ டேட்டா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நிறையா சர்வே பண்ணி, கப்பலில் போய் சர்வே பண்ணி, இல்லை ஷோர்லேருந்து வாட்டர் சாம்பிள், சாயில் சாம்பிள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே அறிவியல் பூர்வமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நமக்கு இந்த அவேர்னஸே க்ரியேட் ஆகிடுச்சு. இதை எப்படி கம்பேட் பண்ண போகிறோம், எப்படி தடுக்க போகிறோங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சார், இப்போ மீனவர்கள் வந்து அவங்க துறையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸால் அவங்களால சரியான நேரத்தில் மீன் பிடிக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிட்டே இருக்காங்க. இதுக்கெலாம் வந்து டெக்னிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும் சார், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சு ஒரு ரீசன். அது வந்து ஷார்ட் டேர்ம் இல்லை, லாங் டேர்ம். கிட்டத்தட்ட 100 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம் அதனால் இம்பேக்ட் தான் வந்து கிளைமேட் சேஞ்சு. பட் டே டு டே பொல்யூஷனே வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். அது வந்து கோஸ்டல் ஏரியா வந்து ஓப்பன் ஓஷனோட அபவுட் 20 டைம்ஸ் 20 மடங்கு இயற்கையான உற்பத்தி அதிகமாக, ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது, நேச்சுரல் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ மெரைன் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதில் பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல் இருக்குது. அதுக்கு இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ், மைக்ரோ பிளான்ட்ஸை தான் ஃபைட்டோ பிளாங்க்டான்னு சொல்லுவோம். அதை வந்து ஜூ பிளாங்க்டான், மைக்ரோ அனிமல்ஸ் அதை சாப்பிடும். அதை வந்து சின்ன மீனுங்க சாப்பிடும். அந்த சின்ன மீனுங்களை பெரிய மீனுங்க சாப்பிடும். இதுதான் ஃபுட் செயின், ஃபுட் வேப் வந்து நடக்குது. இப்போ நம்ம நிலத்தில் வந்து எப்படின்னாக்கா, இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம பயிர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடுது, நாமளும் சாப்பிட்றோம். அப்புறம் நான்வெஜ், ஆடு மாடையும் நாம் சாப்பிட்றோம். ஸோ இதுதான் நிலத்தில் வந்து உங்களுக்கு ஃபுட் வேப். அது மாதிரி கடலில் வந்து ஃபுட் வேப்பு அதான். இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்கானா நியூட்ரியன்ட்ஸ், கடலில் இருக்கிற பேசிக் நியூட்ரியன்ஸை பொறுத்து தான் இந்த ஃபுட் வேப்பே கரெக்டாக போயிட்டுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஏதாவது ஆச்சுனாக்கா இந்த கம்ப்ளீட்டாக இதுவே எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, பொல்யூஷன்னால் உங்களுக்கு அந்த பேசிக் நியூட்ரியன் பேட்டர்னே வந்து மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெர்ஷியரி ப்ரொடக்ஷன், இது எல்லாமே மீன் வளம் எல்லாமே பாதிக்கும். ஸோ மீன் வளம் பாதிக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு, சில வந்து நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஆகும். இப்போ கடல் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92% ஆர் 93% ஆஃப் த சோலார் எனர்ஜி, சூரிய வெப்பத்தை வந்து அப்சார்ப் பண்ணுறது இந்த கடல்கள் தான். அதுவும் இல்லாமல் ஒரு 50% ஆஃப் தி கார்பன் ப்ரொடக்ஷன், நம்ம மனுஷ ஆக்டிவிட்டினால கார்பன் ப்ரொடியூஸ் ஆகிறதுல ஒரு 50% வந்து அப்சார்ப் பண்ணுறதும் இந்த கடல்கள் தான். அப்புறம் கடல்கள் தான் வந்து அதில் வந்து வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டம் அப்படின்னு நிறையா இருக்குது. தண்ணி ஃபுல்லாக உலகம் பூரா அந்த வாட்டர் வந்து கடலில் வந்து உள்ளே போய்ட்டுருக்கோம், சர்ஃபேஸ்லேயும் சரி அடியிலையும் சரி. இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சிஜனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது,
டெம்பரேச்சரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ போலார் ரீஜன் துருவ பகுதிக்கு போனீங்கன்னா பயங்கர குளிர், அதே டிராபிக்கல் ஏரியா ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா பயங்கர ஹாட்டு. இது இந்த கடல் நீரோட்டம் இல்லைனாக்கா டிராபிக்கல் ஏரியாவில் இருக்கிற இடமெல்லாம் ரொம்ப பயங்கர சூடாகி நம்ம மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு போயிடும். அதே மாதிரி துருவ ஏரியாவில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறை அதுவும் வந்து மைனஸில் போகும்போது உங்களுக்கு -40 -100 -200ன்னு போச்சுனாக்கா மனுஷன் வாழறது கஷ்டம். ஓகே, இப்போ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது, பஃபரிங் பண்ணுறது வந்து கடல் தான். ஸோ கடல்னால நிறைய வந்து நமக்கு நான் என்ன கேட்டால் கடல் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது, மனுஷ இனம் அழிஞ்சு விடும். இப்போ நீங்கள் கேட்டது மீனவர்களுடைய மீன்பிடிப்பு தொழிலில் என்னென்ன அளவுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு. மீனவர்களுக்கு மீன் கிடைக்கணும், மீன் ப்ராப்பராக கிடைக்கணும். இப்போ இன்றைக்கி அவங்க போகிறாங்க, ஒரு டீசல் வந்து ஒரு 100 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு போகிறாங்க, போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகிறாங்க, கடல் உள்ளே போயிட்டு வராங்கனாக்கா அவங்களுக்கு அன்றைக்கி வந்து 10,000 20,000 செலவாகும். அதை வந்து அவங்க அந்தளவுக்கு மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி அவங்க மீனே கிடைக்கல, வெறுங்கையோடு வந்தாங்கன்னா அது நஷ்டம். ஸோ ஒரு நாள் 2 நாளில் இது இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியாது. அவங்க வந்து இப்போ எல்லாம் பெரிய கார்ப்பரேட்டு எல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒரு சாதாரண மக்கள் தான் கூட அவங்க கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்றாகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ மீன் வளம் இருக்க வேண்டும். மீன் வளம் இருக்கணுன்னாக்கா நம்ம நேச்சுரலாக இயற்கையாக அந்த இடத்துல என்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா மீன் வளம் வந்து பாதிக்கப்படும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நாங்கள் வந்து சயின்டிஸ்ட்டு இதெல்லாமே ஃபிஷ் ஸ்டாக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் பூரா கடல்கள் எல்லா கடல் பகுதியிலையும் வந்து எவ்வளோ மீன் இருக்குது, சதுர பரப்பளவுக்கு இல்லை இந்த கியூபிக் மைல் இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாக் அசஸ்மெண்ட் பண்ணி இங்கே வந்து இந்த டைப் ஆஃப் மீன் வந்து நல்ல மீன் வந்து கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இது இல்லாமல் அவங்களுடைய ஐடிக்கு இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது. பாரம்பரியமாக மீனவர் அப்பெல்லாம் அது மாதிரி பாரம்பரியமாக அவங்களுடைய இது இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல மீன் கூட்டம் இருக்குது கடல் உள்ள அப்படின்னா அது ஒரு எக்யூப்மெண்ட்டு சோனார்னு வச்சு அதை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் இங்கே வந்து கடலில் மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அவங்க வந்து போட்டில் இது கொடிமரம் அது மேலே ஏறி நின்று பார்த்து மீன் அந்த இடத்துல மீன் நிறையா இருக்குது, கூட்டமாக இருக்குது, வாங்க அங்கே போய் வலைய போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடிக்கு அவங்களோட பாரம்பரிய அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து இப்போ கடல் சேஃப்டி, கடலில் போகும்போது புயல் சமயத்தில் கடல் மீனவர்கள் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா? அது ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா அவங்களுக்கு அந்த கடலில் போனால் ஆபத்து இருக்குது, அவங்க உயிருக்கும் ஆபத்து, போட்டு எல்லாமே போயிடும். அதனால் அந்த மாதிரி அவங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங்னு எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ப்ரிடிக்ட் பண்ணி இப்போ புயல் வரப்போகுது, இந்த ஏரியாவில் உங்களுக்கு புயல் வரப்போகுது அப்படின்னாக்கா இந்த அதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், அப்போ வந்து நீங்கள் மீன் பிடிக்க கட்டாயம் போகக்கூடாது. ரொம்ப லேசான காற்று அடிக்குது அப்படின்னாக்கா அவங்கள வந்து உடனே நிறுத்தக்கூடாது, ஏன்னா அவங்க பழப்பு அது. அதனால் லேசான காற்று அடிக்கிறப்ப பரவாயில்ல, அவங்க போகலாம், அந்த போட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும், அவங்க அந்த டெக்னிக்லாம் அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு அவங்க போய் மீன் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் மீன் வளம் தான் முக்கியம். அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பாக செய்யணுங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமாக சொல்லி. சார், இந்த கடல் வளம் ஆராய்ச்சிகள் குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஆராய்ச்சிகள்ல இருந்து மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க சார். இப்போ வந்து கடல் வளத்தை நான் சொன்னோன்னா, வளம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து 2 சொல்லலாம், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னாக்கா உயிருள்ளவை எல்லாமே ரெனியூவபிள். அது மீன், இறால், நண்டு எல்லாம் வந்து நம்ம பிடிக்கிறோம். பிடிக்க எப்படி வருது, அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய ஜனத்தொகை வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்ம பிடிக்கிறோம். இப்போ நம்ம அது மீன் குட்டியாக இருக்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம போய் ஒரு 10 போட்டு போகிற இடத்துல ஒரு 100 போட்டு போய் அங்கே இருக்க மீன் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நாளைக்கு மீன் இருக்காது, அடுத்த மாதத்துக்கு மீன் இருக்காது. ஸோ அதுதான் இர்ரேஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபிஷரி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு ரேஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி மீனை வந்து பெரிய சைஸ் மீன் மட்டும்தான் பிடிக்கணும்,
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மீனை பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நெட்டோட வலை கன்று வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இனப்பெருக்க காலத்தில் போய் மீனை பிடிக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல மீன்பிடி தடை காலம் அப்படின்னு சொல்லி, அது வந்து மீன் இனப்பெருக்க காலம். அந்த சமயத்தில் போய் மீனை பிடிச்சோன்னா நமக்கு மீதி 8 மாதத்துக்கு வந்து நமக்கு மீனே கிடைக்காம போயிடும். அதனால் க்ளோசிங் சீசன் சில ஏரியா பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் தான் மீன் இனப்பெருக்கம் பண்ணும். அந்த ஏரியாலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, ஃபிஷிங் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம ரெகுலேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மீன் வளம் எப்பயுமே இருக்கும். இது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னாக்கா மினரல்ஸு, அது மாதிரி உங்களுக்கு கடல் உள்ளேருந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ், பெட்ரோலியம், அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ், ஜிங்க்கு, ஃபாஸ்பேட், அயர்னு, அலுமினியம் எல்லாமே. இப்போ மைனிங், நிலக்கரி வந்து மைனிங் பண்ணுறாங்க இல்லையா, நெய்வேலியில் எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அயர்ன் பீகாரில் இருக்குது. அந்த மாதிரி கடல்லையும் உங்களுக்கு வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதுவும் இர்ரேஷனலாக பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு தான் நம்ம எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முதல்ல எவ்வளோ வளம் இருக்கிறது, நம்ம எவ்வளோ எடுக்கலாம், அதை வந்து எவ்வளோ நம்ம கையை வைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷனை பண்ணணும். கடலில் கப்பல் ட்ராவல் ஆகும்போது ஒரு சில நேரத்தில் ஷிப் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஆயில் ஸ்பில், அதாவது எண்ணெய் கசிவுலாம் வந்து ஏற்படுது. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது. லைக் சீ கிரியேச்சர்ஸும் சரி, அதை வந்து வெளியே டிஸ்போஸ் பண்ணுறதும் சரி, மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன? அப்புறம் வந்து இதனால அந்த சீ கிரியேச்சர்ஸ் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கடலில் வந்து ஆயில் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். கப்பல்லேருந்து வர்றது வந்து ஆயில் ஸ்பில்லேஜ், ஷிப் ரெக்கேஜ், கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி ஆயில் டேங்கர் தான் மெயினாக. அது வந்து எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த டேங்க் உடஞ்சி, இது வந்து நம்ம சென்னையிலே ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஓஷன்லேயும் நடக்கும். இது வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே வந்து இப்போ ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சுன்னா நல்ல வேலையாக ஆயில் வந்து உங்களுக்கு தண்ணியில் மேலே மிதக்கும், உள்ளே போகாது. அப்போது வந்து அவங்க ரோப் மாதிரி போட்டு அதை வந்து கண்டெயின் பண்ணுவாங்க. கண்டெயின் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் போட்ஸ் எல்லாம் இருக்குது. அது போய் அங்கே பம்ப் பண்ணி மேலே இருக்கிற ஆயிலை மட்டும் எடுத்து கொண்டாந்து லேண்டில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இதே கடற்கரை ஓரமாக நடந்துச்சுனாக்கா இதே ப்ரொசீஜர் தான். நம்ம இந்த மேலே இருக்கிற ஆயிலை மட்டும் எடுத்து வேறு இடத்துல டம்ப் பண்ணணும். இதனால் வந்து கடலில் வந்து இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து பாதிக்காமல் இருக்கணும். இது வந்து நீங்கள் சொன்னீங்க கப்பல்லேருந்து மட்டும் எண்ணெய் கசிவு நடக்குது அப்படின்னு சொல்லி. இது கப்பல்லேருந்து மட்டும் இல்லை, ஆயில் ஸ்பில் ஃப்ரம் ஆஃப்ஷோர் ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸு. இப்போ ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க வந்து கடல்லேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நிறையா எண்ணெய், அவங்க ரிச் கண்ட்ரீஸ். அது எதனால்னா அந்த எண்ணெய்னால தான். எண்ணெய் வளம் முக்கியம். இப்போ நம்ம வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம். அப்படி எடுக்கும்போது லீக்கேஜஸ் வரும், அந்த மாதிரி ஸ்பில்லேஜஸ். அப்புறம் வந்து அந்த ஆயிலை வந்து நம்ம லேண்டுக்கு கொண்டு வர்றது, ஸ்டோர் பண்ணுறது, இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து 100% லீக் ப்ரூஃபாக அதை வந்து கொண்டு வர முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து போயிடும். இப்போ உலகத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு 8.4 லட்சம் டன் வரைக்கும் ஆயில் ஒவ்வொரு வருஷமும் கடலில் போய் சேருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து நேச்சுரல் சீப்பேஜ், இயற்கையாக ஆயில் வந்து கொஞ்சம் சீப்பேஜ் ஆகிறது ஒரு மேஜர் போர்ஷன், 46%. அப்புறம் கப்பல்லேருந்து நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த மாதிரி. அப்புறம் லேண்ட் பேஸ்டு சோர்ஸு, இதெல்லாம் இந்த ஒரு 37%. அப்புறம் வந்து ஆக்சிடென்டல் ஸ்பில்ஸ் ஃப்ரம் ஷிப்ஸு, அது ஒரு 12%. அப்புறம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு 3%. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஆயில் பொல்யூஷனை கடலில் வந்து உண்டாக்குது. என்ன நேர்களே, கடலும் கடல் சார்ந்த விஷயங்களும் கடல் வாழ் உயிரினங்களும் கடல் மாசுபாட்டை பற்றி நம்ம டாக்டர் சந்திரசேகரன் சார் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்பவே நன்றி சார். இந்த நேர்காணல்னால நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.